ராதிகாவோட தாய்க்கிழவி மூவிக்கான செகண்ட் சிங்கிள் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. February 27 மூவி ரிலீஸ் ஆக போகுது. பிரதீப் ரங்கநாதனோட டிராகன் படம் ரிலீஸ் ஆகி இப்போ ஒரு வருஷம் கிட்ட ஆயிருக்கு. பிரதீப் ரங்கநாதன் ஆக்டிங்ல இது வரைக்கும் ரிலீஸ் ஆன மூவிஸ்ல அதிகமா வசூல் பண்ண படம் இந்த டிராகன் படம் தான். 151 கோடி கிட்ட இந்த படம் வசூல் பண்ணிருக்கு. இப்போ இந்த படத்துக்கான பார்ட் 2 எடுக்க போறதா டைரக்டர் அஸ்வந்த் மாரிமுத்தும் சரி பிரதீப் ரங்கநாதனும் சரி ட்விட்டர்ல 2 பேருமே ஹிண்ட் கொடுத்திருக்காங்க. இந்த படத்துக்கு பார்ட் 2 எடுக்க போறோம், சீக்கிரமே ஜாயின் பண்ண போறோம் அப்படின்னு. என்ன கேட்டா இந்த படத்துக்கு ப்ராப்பரான எண்டிங் தான் இருந்துச்சு. சோ திரும்ப பார்ட் 2 எடுக்கிற மாதிரி அவங்க பார்ட் 1ல எதுவும் பண்ணல. சோ இது ஒரு புது ஸ்டோரியா இருந்தா நல்லா இருக்கும்னு தான் எனக்கு தோணுது. டிராகன் 2 இல்லாம புது படமா இருந்தா நல்லா இருக்கும்னு தோணுது. இருந்தாலும் அவங்க என்ன பண்றாங்கன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். அரசன் படத்தோட ஷூட்டிங் பத்தி விஜய் சேதுபதி இப்ப கன்ஃபார்ம் பண்ணிருக்காரு. ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் ஷூட்டிங் முடிஞ்சிட்டு செகண்ட் ஷெட்யூல் இன்னும் ஸ்டார்ட் ஆகல. அடுத்த மாசம் ஸ்டார்ட் ஆக வாய்ப்பு இருக்குன்னு ஆல்ரெடி சொல்லிருக்கேன். இதே விஜய் சேதுபதியுமே இப்ப சொல்லிருக்காரு அடுத்த மாசம் செகண்ட் ஷெட்யூல் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு அவர் சொல்லிருக்காரு. அண்ட் இன்னும் ஒரு சில கொஸ்டின் எல்லாமே அவர்கிட்ட கேட்கப்பட்டுச்சு. அரசன் மூவிக்கு சிம்பு செட் ஆகல அப்படின்னு சொல்றாங்க. இதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டதுக்கு ரூமர் ஃபாஸ்டா ஸ்ப்ரெட் ஆகும், அந்த ரூமர் எல்லாம் நம்பாதீங்கிறதையும் அவர் சொல்லிட்டாரு. சியான் விக்ரமோட ஆக்டிங்ல அடுத்து 4 படம் கன்ஃபார்ம் ஆயிருக்கிறதா சியான் விக்ரமே அபிஷியலா இப்ப கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. அதுல ஒரு படத்தை பாடி ராஜ்குமார் டைரக்ஷன் பண்றாரு. இன்னும் 3 படங்களுக்கான டைரக்டர் யாருங்கிறது கரெக்டா இன்னும் ரிவீல் ஆகல. ஆனா லைனப்ல இருக்கிற டைரக்டர்ஸ் வச்சு இவங்கெல்லாம் அடுத்து படம் எடுக்க வாய்ப்பு இருக்குன்னு ஒரு லிஸ்ட் ஒன்னு சொல்றாங்க. அதை பத்தி நாளைக்கு நான் ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ போடுறேன். கமலஹாசன் அண்ட் ரஜினிகாந்தோட ரீயூனியன் மூவிக்கான ப்ரோமோ இப்ப விட்டுருக்காங்க. ப்ரோமோ பார்க்க நல்லாவே இருக்கு. அனிருத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோரும் பார்க்க நல்லாவே இருக்கு. 90s ஸ்டைல்ல இந்த பிஜிஎம் இருக்கு. 80s 90s ஸ்டைல்ல இந்த பிஜிஎம் இருக்கு. நெல்சனோட ஸ்டைல்ல லைட்டா காமெடி கலந்து இந்த ப்ரோமோ எடுத்திருக்காங்க. ரஜினிகாந்த் அண்ட் கமலஹாசன் 2 பேரோட லுக்குமே பார்க்க சூப்பரா இருக்கு. இதுல எனக்கு பர்சனலா ரஜினிகாந்தோட லுக் இன்னும் ஸ்டைலிஷா இருந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. அனிருத் அண்ட் ரஜினி கம்பல வரக்கூடிய 8வது படம் இது. கமலஹாசன் அண்ட் அனிருத் கம்பல வரக்கூடிய 3வது படம் இது. இவங்க 2 பேருக்கு எந்த மாதிரியான பிஜிஎம் அனிருத் போட போறாருன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த ப்ரோமோ நீங்க பாத்தீங்களா? உங்களுக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மூவிக்கான ஒர்க்கெல்லாம் முடிஞ்சு மூவின்னு ரிலீஸ் ஆகாம இருக்கிற 2 முக்கியமான மூவிஸ் தான் ஜனநாயகன் அண்ட் கருப்பு. இந்த 2 மூவிஸோட ரிலீஸ்க்கு தான் ஃபேன்ஸ் ரொம்ப நாளா வெயிட் பண்றாங்க. ஆனா இது வரைக்கும் இந்த 2 மூவிஸ்க்கு ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணல. இப்போ லேட்டஸ்டா என்ன நியூஸ் வந்திருக்கு அப்படின்னா சூர்யாவோட கருப்பு படத்தை ஏப்ரல் 30 ரிலீஸ் பண்றதுக்கு பேச்சுவார்த்தை போறது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்மான நியூஸ் வந்திருக்கு. நான் இதை பத்தி ஆல்ரெடி டெய்லி வீடியோல சொல்லிருப்பேன். கருப்பு படம் ஏப்ரல் 30 ரிலீஸ் ஆக சான்ஸ் இருக்கு அப்படின்னு. ஆனா இன்னும் ரிலீஸ் டேட் அவங்க அபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணல. ரிலீஸ் டேட்டை ப்ரொடக்ஷன் கம்பெனி அபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அப்படின்னா மூவிக்கான அப்டேட் எல்லாம் அடுத்து வர ஸ்டார்ட் ஆயிட்டோம். இந்த மாசம் ரிலீஸ் டேட்டுக்கு அனௌன்ஸ்மெண்ட் வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இது வரைக்கும் ஏதோ அப்டேட் வரல. இந்த மந்தே முடிய போகுது. இன்னும் ஒரு வாரம் தான் இருக்கு. அப்டேட் வரதான வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஜனநாயகன் பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த படம் ஜூன் மாசத்துக்கு தள்ளி போக வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது. விஜயோட பர்த்டே ஸ்பெஷலா மோஸ்ட்லி இந்த படம் ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்படுது. இன்னும் இந்த படத்துக்கு சென்சார் அப்டேட் வேற வரல. சோ அது வந்தாதான் ப்ரொடக்ஷன் சைட்ல இருந்து ரிலீஸே அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் சென்சார் எப்ப வருதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த 2 மூவிஸ்க்கு ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணதும் நான் சொல்றேன். இந்த 2 மூவிஸ் எப்ப ரிலீஸ் நல்லா இருக்கும் அப்படின்னு உங்க ஒப்பீனியனை கமெண்ட்ல சொல்லுங்க. சூர்யா 47 மூவி இந்த வருஷம் ரிலீஸ் ஆகுமான்னு கேட்டிருக்காரு. நான் இதை பத்தி ஆல்ரெடி சொல்லிருக்கேன். மோஸ்ட்லி இந்த படம் அடுத்த வருஷம் தள்ளி போக தான் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்படுது. கன்ஃபார்ம் ஆனது நான் நாம டெய்லி வீடியோல சொல்றேன். இதை பத்தி நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஜெயிலர் 2 படம் ஜூன் மாசம் ரிலீஸ் ஆகிட்டோம். இதை சூப்பர் ஸ்டார் தான் அபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணதே. வேலையில்லா பட்டதாரி படம் ரீரிலீஸ் ஆகுமான்னு கேட்டிருக்காரு. இது வரைக்கும் அப்படியே தான் அப்டேட் வரல. ரீரிலீஸ் அப்டேட் வந்துச்சுன்னா நான் சொல்றேன். டாக்ஸிக் மூவில யாஷ் டியூல் ரோலான்னு கேட்டிருக்காரு. அப்படிதான் நியூஸ் வந்துகிட்டு இருக்கு. டீச்சர் பார்க்கும்போது அப்படிதான் தெரியுது டியூல் ரோல் மாதிரி. மேபி அது பிளாஷ்பேக்கா கூட இருக்கலாம். ஆனா அதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். துரந்தர் 2க்கு சென்சார் அப்டேட் விடல அவங்க. ஸோ சென்சார் அப்டேட் வந்துருச்சுன்னா அப்போ நான் சொல்கிறேன். பிசாசு 2 படம் பற்றி கேட்டிருக்காரு. இதை பற்றி பலமுறை நான் சொல்லியிருக்கேன். இன்னும் இந்த மூவிக்கான ப்ராப்ளம் எதுவும் சால்வ் ஆகலை. ஸோ மூவி இப்போதைக்கு ரிலீஸ் ஆகாது. எனக்கு தெரிஞ்ச இந்த படம் ரிலீஸ் ஆகுமாங்கிறதே டவுட்டாக தான் இருக்கு. கில்லி ரீரிலீஸோட வசூலை கேட்டிருக்காரு. 30 கோடிக்கு மேலே இந்த படம் வசூல் பண்ணிருக்கு. பென்ஸ் மூவியோட ரிலீஸ் பற்றி கேட்டிருக்காரு. இந்த வருஷத்தோட செகண்ட் ஹாஃப்ல இந்த மூவி ரிலீஸ் ஆகிட்டோம். இது நான் பலமுறை சொன்ன பதில் தான். ப்ரீ ப்ரொடக்ஷன்னா என்னன்னு கேட்டிருக்காரு. ப்ரீ ப்ரொடக்ஷன்னா ஒரு படத்தோட ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி அந்த படத்தோட ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்றதுக்கு என்னெல்லாம் தேவைப்படுமோ அதெல்லாம் ரெடி பண்றது தான் ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்கு. போஸ்ட் ப்ரொடக்ஷனா ஷூட்டிங்கை முடிச்சுட்டு படத்தை ரிலீஸ் பண்றதுக்கான வேலைகளை பாக்குறது தான் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கு. ஒரு படத்தை ரீரிலீஸ் பண்ணா அந்த ஹீரோ கிட்ட பெர்மிஷன் வாங்கணுமா அப்படின்னு கேட்டிருக்காரு. ஒரு மரியாதைக்கு அந்த ஹீரோ கிட்ட சொல்லுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஹீரோ கிட்ட பெர்மிஷன் வாங்கணுங்கிற அவசியம் கிடையாது. அந்த ஹீரோ பெரிய ஹீரோவா இருக்கும் பட்சம் ஒரு மரியாதைக்கு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த படத்தை ரீரிலீஸ் பண்ற ரைட்ஸ் வந்து ப்ரொடியூசர் கிட்டே இருக்கு. பாலையோட அடுத்த படம் பத்தி கேட்டிருக்காரு. இதை பத்தி லேட்டஸ்டா எதுவும் அப்டேட் வரல. அப்டேட் வந்தா நான் சொல்றேன். மகடம் அண்ட் புருஷன் மூவிக்கான அப்டேட்டை கேட்குறீங்க. இந்த 2 மூவிஸ் பத்தி அப்டேட் இப்போதைக்கு எதுவும் புதுசா வரல. மகடம் மூவிக்கான ஷூட்டிங் பாதியில நிக்குது. புருஷன் மூவிக்கான ஷூட்டிங் சீக்கிரமே ஸ்டார்ட் ஆக போறதா சொன்னாங்க. ஆனா அதுக்கான அப்டேட் எதுவும் வரல. ஸோ நான் அப்டேட் வந்தா சொல்றேன். இதை பத்தி நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். இந்த ஹீரோஸ்க்கெல்லாம் 100 கோடி வசூல் பண்ண மூவிஸ் பத்தி நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். பார்க்காம இருந்தா செக் பண்ணி பாருங்க. இந்த 2 கொஸ்டின் பத்தி நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். இதுல ஒரு கொஸ்டினுக்கான வீடியோ இன்னைக்கு ஈவினிங் தான் ஷார்ட்ஸ் வீடியோவா போட்டேன். லாஸ்டா போட்ட வீடியோல ஒரு ஃப்ரேம் கொடுத்து கண்டுபிடிக்க சொன்னேன். நிறைய பேர் கண்டுபிடிச்சிங்க. ஆன்சர் பராசக்தி. இது இன்னைக்கான ஃப்ரேம். இது எந்த மூவின்னு கண்டுபிடிங்க. மோஸ்டா நேத்தி வந்து கமெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே நான் பதில் சொல்லிட்டேன்.